Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிப்பன் பகோடா. கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ கடலை மாவுங்க. நம்ம பச்சரிசி மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலை மாவும் எடுத்துக்கணும். 10 பல்லு பூண்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதோட தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சூடான 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ரிப்பன் பகோடா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் வாட்டர் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் இப்போ இந்த மாவு பிசையறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் தேவையான உப்பு போட்டுட்டு உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்துட்டு நம்ம அச்சில் போட்டு எடுக்கிறதுக்காக மாவு வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். மாவு வந்துட்டு இதுமாதிரி நம்ம பிரித்து எடுத்து வச்சதும் இப்போ ரிப்பன் பகோடா போடுறதுக்கு நம்ம இது மாதிரி அச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கச்சில் இந்த மாவை போட்டுக்கலாம். இந்த முறுக்கச்சியும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கச்சி நல்லா டைட் பண்ணி முடித்ததும் அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடலாம். இப்போ ரிப்பன் பகோடா வந்துட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மறு சைடு நம்ம திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரிப்பன் பகோடா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ ரிப்பன் பகோடா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரிப்பன் பகோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.